தோற்கடிப்பதில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் தான் பனு தை கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஹஜ்ரத் அதீ இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், குல்து ஃபீ நஃப்ஸி, என்னுடைய உள்ளத்துல நான் சொல்லிக் கொண்டேன். நபி அவங்க கூறுகின்றாங்க, ஈராக்கிலிருந்து ஒரு பெண்மணி மக்காவுக்கு வருவதாக, அவளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று நான் என்னுடைய உள்ளத்துல சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த பனு தை கொள்ளை கூட்டத்தாரிடமிருந்து இந்த பெண்மணி எப்படி தப்புவாள் என்று நானாக எனக்குள்ள சொல்லிக் கொண்டேன் என்று ஹஜ்ரத் அதீ இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மீண்டும் நபி அவங்க சொன்னாங்க, அதே கிஸ்ரா அவன் தோற்கடிக்கப்படுவான். அந்த காலத்தில் உள்ள ஆகப்பெரிய சூப்பர் பவர் கிஸ்ரா. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த கிஸ்ரா இப்னு ஹுர்முஸையா நீங்க கூறுகின்றீர்கள்? ஆம், கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் தோற்கடிக்கப்படுவான். அவனுடைய ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு அந்த முழு அந்த பகுதியை முஸ்லிம்கள் கைப்பற்றி விடுவார்கள். மேலும் சொன்னார்கள், ஆதி இப்ப முஸ்லிம்கள் பஞ்சம், வறுமை, கஷ்டம் ஒன்று வந்து முறைப்பாடு செய்யறாங்க. வெகு விரைவில் ஒரு காலம் ஒன்று வரும். அந்த காலத்துல முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை, எவ்வளவு பாக்கியங்களை, எவ்வளவு பணங்களை, காசுகளை கொடுப்பான் என்றால், அந்த காலத்துல ஜக்காத்தை கொடுப்பதற்கு ஒருவர் காலை முதல் மாலை வரைக்கும் தன்னுடைய ஜக்காத் பொருளை தலையிலே வைத்து அலைந்து தெரிந்து கொண்டிருப்பார். அவருடைய ஜக்காத் ஏற்றுக்கொள்ள யாரும் முன் வராத அளவுக்கு அத்துணை முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஷீமான்களாக ஆக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆக நபி அவர்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு அச்சமற்ற வாழ்க்கை, உங்களுக்கு பயமற்ற வாழ்க்கை, உங்களுக்கு அமைதியான வாழ்க்கை, உங்களுக்கு செல்வத்தில செழிப்பு, உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் எடுத்த எடுப்பில் இஸ்லாத்தை அறிமுகம் செய்த உடனேயே கிடைக்கும் என்று சொல்லல. அந்த மக்களை மாற்றினார்கள், அவர்களுடைய கொள்கைகளை மாற்றினார்கள், அவர்கள் தெரிந்த மூட நம்பிக்கைகளை மாற்றினார்கள், அவர்கள் வைத்துக் கொண்டிருந்த ஷிர்க்குகளை அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள், ஏகத்துவத்தை அவர்களுடைய உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்தார்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய நடைமுறைகள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், இவைகள் அனைத்திலும் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தினீர்கள் என்றால் நான் சொன்ன இந்த விடயங்களை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்பொழுது நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுமார் 2.5 வருடம் ஆட்சி செய்கின்றார்கள். அதற்கு பின்னால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்கள் ஹரம் ஷரீஃப்ல ஹஜ்ரத் அதீ இப்னு ஹாத்தமுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி அவளுடைய தவாஃபுடைய அமலை முடித்துக் கொண்டு வேகமாக சென்று கொண்டிருப்பதை கண்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தாயை அழைத்து கேட்டாங்க, தாயே நீங்க எங்கிருந்து வாரீங்க? சொன்னாங்க, நான் ஈராக்கிலிருந்து வாரேன். ஈராக்ல எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? நான் ஹீராவுல இருந்து வாரேன். எப்படி உங்களோட பிரயாணம் அமைஞ்சிச்சு? உங்களோட பிரயாணத்தில் உங்களுக்கு யாரு உங்களுக்கு பாதுகாவலராக இருந்தாங்க? அந்த பெண்மணி சொன்னா, நான் தனியாகத்தான் வந்தேன். உங்களோட பிரயாணம் எப்படி அமைஞ்சு? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹீராவிலிருந்து நான் புறப்பட்டதிலிருந்து மக்காவுக்கு வந்து சேருகின்ற வரைக்கும் அந்த ரோட்ல, அந்த பாதையில, பிரயாணத்தில் எனக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படல. நான் கண்ட அனைத்து ஆண்களை என்னுடைய சொந்த சகோதரர்கள் மாதிரி, நான் கண்ட அனைத்து பெண்களை என்னுடைய உடன் பிறந்த சகோதரி மாதிரி கண்டேன் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் அதீ இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, என்னுடைய நபி அவர்கள் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, நபி அவர்கள் சொன்ன அந்த முதலாவது விடயத்தை நான் கண்டுட்டேன் என்று சொன்னாங்க. இவர்கள் நினைத்தாங்க தானே, என்னுடைய கொள்ளை கூட்டத்தாரிடமிருந்து இந்த பெண்மணி எப்படி தப்புவாள் என்று நினைத்தார்கள். அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். அதற்குரிய விடையையும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ஜோர்டான்ல எர்மூக்குடைய சண்டை நடந்து கொண்டிருக்குது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 24,000 பேர், காபிர்கள் சுமார் 1,40,000 பேர். மறுமுனையில அந்த ரோமாபுரியுடைய ஒரு அரசன் பாகான் என்று சொல்லக்கூடியவர் இன்னும் 1,00,000 படைகளை அனுப்பி வைக்கின்றார். ஆக அவர்கள் 2,40,000 பேர்.
அந்த எர்முக் சண்டையுடைய தளபதி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அவர்களுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அவங்க 2,40,000 பேர், நாங்க வெறும் 24,000 பேர். அதனால எங்களுடைய படையை கூட்டணும், நீங்க அவசரமாக மதீனாவில் இருந்து ஒரு படையை அனுப்பி வைங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கின்றார்கள், இந்த படை மதீனாவிலிருந்து ஜோர்டான் செல்ல பல நாட்கள் பிடிக்கும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை ஈராக்ல தான் இருக்குது. அங்கே ஒரு செய்தி அனுப்புறாங்க, நீங்க உடனடியாக ஈராக்கிற்கு முஸன்னா இப்னு ஹாரிஸா என்ற அந்த சஹாபியை அமீராக நியமிச்சு நீங்க உடனடியாக ஜோர்டான் சென்று விடுங்கள். ஜோர்டான் சிட்டிக்கு பக்கத்துல தான் அந்த எர்முக் சண்டை நடந்த இடம் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சுமார் 9,500 பேர்கள் இருந்தார்கள். இப்ப மஷூர் ஆலோசனை செய்கின்றார்கள், நாங்க வளமையான பாதையில இங்கிருந்து ஜோர்டான் போனா கிட்டத்தட்ட 20-21 நாள் பிடிக்கும். அவ்வளவு நாள் பிடித்தால் அங்கே முஸ்லிம்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அதனால் நாங்க அவசரமாக செல்ல வேண்டும். அவசரமாக செல்வதாக இருந்தால் காட்டுப்பாதையால செல்லணும், மலை பாதைகள்ல செல்லணும், பள்ளத்தாக்குகள்ல செல்லணும், இதுவரைக்கும் மனிதர்கள் சென்றிராத அந்த கரடு முரடான பாதைகள்ல செல்லணும். பரவாயில்ல, செல்வோம் என்று முடிவெடுக்கின்றார்கள். அவர்கள் இருந்த அநேகமான ஒட்டகங்களுக்கு வயிறு நிறைய தண்ணீரை குடிக்க கொடுத்து அந்த ஒட்டகங்களுடைய வாய்களை கட்டி விடுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் சில ஒட்டகங்களை அறுத்து அதனுடைய வயிற்றுக்குள்ளே சேமித்து வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்து அதையும் பாவிக்கின்றார்கள். அவைகளுடைய இறைச்சியையும் மாமிசமாக பாவிக்கின்றார்கள். அதற்கு பின்னால ஒட்டகங்களை அறுத்தால் ஜோர்டான் செல்வதற்குரிய ஒட்டகங்கள் குறைவாக ஏற்பட்டுவிடும். காலித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டார்கள், இதற்கு பின்னால ஒட்டகங்களை அறுக்க கூடாது. அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபுல இந்த சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கடுமையான தாகம், வெறும் பாலைவனம், காட்டுப்பாதை, வெறும் மரங்கள் தான், அங்கே தண்ணீருக்குரிய எந்த ஏற்பாடும் இல்ல. காலித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அங்கே ராஃபி இப்னு உமைர் ஒரு சஹாபி இருந்தாரு. அவரை பார்த்து சொன்னார், ராஃபி, இந்த இவ்வளவு பெரிய படைக்கு நீங்க தான் தண்ணீரை தரக்கூடிய ஏற்பாட்டை செய்யணும். ஹஜ்ரத் ராஃபி இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நான் எப்படி தண்ணீருக்குரிய ஏற்பாடு செய்வது? இல்ல, நீங்க தான் செய்யணும். ஹஜ்ரத் ராஃபி இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பனு தை கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவராக இருந்தார். ஆரம்பத்துல அந்த நேரத்தில் அவருடைய 2 கண் பார்வையும் சென்றிருந்தது. அவர் ஒரு கூடாரத்திற்குள்ளே இருந்து வெளியிலே வருகின்றார். 2 பேர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து கேட்டாங்க, இங்க அக்கம் பக்கத்துல பாருங்க, எங்கேயாவது மணல் மேடு தெரிகின்றதா? அவங்க 4 புறங்கள்ல பார்த்து சொல்றாங்க, தூரத்துல ஒரு மணல் மேடு ஒன்று தெரிகின்றது. சொன்னாங்க, அந்த இடத்துக்கு என்னுடைய கையை பிடிச்சு கூட்டிக் கொண்டு போங்க. அங்க போனவுடன் மீண்டும் கூறுகின்றார்கள், இங்கிருந்து பாருங்க, எங்கேயாவது சின்ன பத்தை, அதாவது மரம், செடி, கொடிகள் இருக்குதா? சொன்னாங்க, ஒரு திசையில் இருக்குது. சொன்னாங்க, அங்க என்ன கூட்டிக் கொண்டு போங்க. அங்க போனவுடன் ஒவ்வொரு மரமாக தன்னுடைய விரலால தட்டுகின்றார்கள். ஒரு மரம், 2வது மரம், 3வது மரம், எல்லாத்திலையும் ஒரே சத்தம். அடுத்த ஒரு மரத்தை தட்டுகின்றார்கள். அதிலே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சப்தம் வருகின்றது. ராஃபி இப்னு உமைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த மரத்தை வெட்டுங்க. சொன்னாங்க, பின்னால் இதனுடைய வேரை புடுங்குங்க. அதற்கு பின்னால சொன்னாங்க, அந்த வேருள்ள பகுதியை தோண்டுங்கள் என்று தோண்டியவுடன் அங்கிருந்து மதுரமான நீர் ஊற்றுக்கண் பெருக்கெடுக்க ஓட ஆரம்பிக்கின்றது. கிட்டத்தட்ட அந்த 9,500 பேர்களுடைய படை அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை குடிக்கின்றார்கள். தேவையான நீரை எடுத்துக்கொண்டு ஜோர்டானுக்கு வந்து விடுகின்றார்கள். ஹஜ்ரத் ராஃபி இப்னு உமைர்ட்ட கேட்டாங்க, உங்களோட கண் பார்வையே போய்விட்டது, உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துல மணல் மேடு, அதற்கு பின்னால இந்த மரம், இந்த மரத்துக்கு கீழால தண்ணி, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்ட வேளையில தான் அந்த ராஃபி இப்னு உமைர் சொன்னாரு, பனு தை கோத்திரத்துடைய அந்த கொள்ள கூட்டத்துடைய தலைவன் தான் நான். என்னுடைய கால்படாத இடமே இல்ல. இந்த அனைத்து காடுகள்ல, இந்த வனாந்தரங்கள்ல என்னுடைய கால்படாத இடமே இல்ல. கொள்ளை அடிப்பதற்கு இந்த அனைத்து பாகங்களை நாங்க சென்றிருக்கிறோம். அந்த காலத்தில் எங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா எங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆற்றலை தந்திருந்தான். இந்த மரத்துக்கு கீழே தண்ணீர் இருக்குது என்று தெரியும். அதனால அல்லாஹ் தந்த இந்த ஆற்றல், கொள்ளை கூட்டத்துடைய தலைவன் பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனின் மூலமாக எப்படி மாற்றுகின்றான் என்றால், இவரின் மூலமாக நீர் மாத்திரமல்ல, ஜோர்டானுக்கு வந்து சேருகின்றார்கள். பனு கஸ்ஸான் கோத்திரத்தை சார்ந்த அந்த பாகான் என்று சொல்லக்கூடிய தளபதி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் வந்து கூறுகின்றார்கள், காலித்,
என்னுடன் 60,000 பேர் இருக்கிறாங்க, முடியும்டா நீங்க வந்து யுத்தம் செய்து பாருங்க. முஸ்லிம்களுடைய தளபதி ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் காலித் சொன்னாங்க, இந்த 60,000 பேர்களுடன் யுத்தம் செய்ய எனக்கு 60,000 அல்ல, எனக்கு 6,000 பேர்கள் அல்ல, 600 பேர்கள் அல்ல, 60 பேர்கள் அல்ல, வெறும் ஒரு 30 பேர்களை தாங்க. இந்த 60,000 பேர்களுடன் யுத்தம் செய்ய நான் தயார். ஹஜ்ரத் அபூ சுஃபியான் கேட்டாங்க, காலித் ஜித்துல் அவ் ஹஸ்லுன், நீங்க உண்மையில சொல்றீங்களா விளையாட்டுக்கு சொல்றீங்களா? இல்ல நான் உண்மையில தான் கூறுகின்றேன். ஹஜ்ரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 30 பேர் இல்ல அப்படின்னா நீங்க 60 பேரை கூட்டி கொண்டு போங்க. ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொருவருடைய பெயரா சொல்றாங்க. ஐன பிரார் இப்னுல் அஸ்வர், ஐன உபாதத் இப்னு சாமித், ஐன ஜுபைர் இப்னுல் அவ்வாம், ஐன ஃபத்ல் இப்னுல் அப்பாஸ் சொன்னாங்க. ஐன ராஃபி இப்னு உமைர் அத்தாயி சொன்னாங்க. நான் 60 பேரை கூப்பிட போகின்றேன். அந்த 60 பேர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் ஏதாவது கேட்டு தன்னுடைய கையை உயர்த்தினால் அந்த கை வெறும் கையாக ஆக்கப்பட மாட்டாது. அந்த கை அவர்கள் எதை கேட்டாலும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஏன்? அந்த அளவுக்கு இந்த 60 பேரும் அல்லாஹுடன் நெருக்கமானவர்கள். அந்த 60 பேர்களில் ஒருவர் தான் இந்த ராஃபி இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் கொள்ளை கூட்டத்துடைய தலைவனாக இருந்தாங்க. நபி அவர்கள் வந்து அறிமுகம் செய்த இந்த மார்க்கத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கின்றார்கள். அதனால எந்த அளவுக்கு அல்லாஹுடன் தொடர்பு, அவருடைய கையை மேல உயர்த்தினா அந்த கையை அல்லாஹ் வெறும் கையாக ஆக்க மாட்டான். இப்பொழுது ஹஜ்ரத் அதீ இப்னு ஹாத்தம் கூறுகின்றார்கள், நபி அவர்கள் சொன்ன அந்த 2வது அடையாளம், ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்துல நாங்க சஅத் இப்னு அபி வக்காஸுடன் போனோம். அந்த மதாயின் என்ற பகுதியில தான் கிஸ்ரா என்று சொல்லக்கூடிய அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பேலஸ் தான் ஒயிட் பேலஸ். அதைத்தான் இன்றைக்கு முழு உலகத்துல முக்கியமான ஒரு நாட்டுல ஒயிட் பேலஸ் என்று வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே அந்த கிஸ்ராவுடைய கோட்டை அல் கஸ்ருல் அபியம், அவனுடைய கோட்டையுடைய பெயர் ஒயிட் பேலஸ். என்ன செய்யறாங்க முஸ்லிம்கள்? 36,000 பேர்கள் போய் அந்த கிஸ்ரா மன்னருடன் யுத்தம் செய்து அவன் அங்கே தோற்கடிக்கப்படுகின்றான். அவனிடமிருந்த அனைத்து சொத்துக்கள், செல்வங்கள் எந்த அளவுக்கு இந்த பணம் மாத்திரம் ஒரு ரிவாயத்துல வருது 300 கோடி தீனார், இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது 3000 கோடி தீனார் முஸ்லிம்களுக்கு பணமாக கிடைக்கின்றது. 10,000க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் கிடைக்கின்றன. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அவன் தலையில வைக்கக்கூடிய அந்த கிரீடம் கூட கொண்டு வரப்படுகின்றது. அந்த கிரீடம் சாதாரணமான கிரீடம் அல்ல. அத அவன் தலையில தூக்கி வைக்கல கிஸ்ரா மன்னன். ஏன்? அந்த அளவுக்கு அது பாரம். மேல பெரிய ஒரு சங்கிலி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த சங்கிலிக்கு நேராக அந்த கிரீடம் தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த கிரீடத்துக்கு நேராக அவருடைய சிம்மாசனம் போடப்பட்டு அதற்கு நேர உட்கார்ந்து அந்த கிரீடத்துடன் அவர் தன்னுடைய தலையை சேர்த்து வைப்பார். ஏன்? அந்த கிரீடத்துடைய பாரம் சுமார் 65 கிலோ. 65 கிலோகிராம் அந்த கிரீடத்துடைய பாரம். அது விலை மதிக்க முடியாது. அந்த கிரீடத்துடைய பார பொறுமதியை விளங்கணும் என்று சொன்னா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அவனுடைய மாளிகையில விரிக்கப்பட்டிருந்த காப்பட்டை கூட நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தோம். அந்த காப்பட்டு எவ்வளவு பெருசு? 360 சதுர அடி. உலகத்துல நாங்க பார்க்கலாம், எல்லா காப்பட்டும் 30 அடி, 40 அடி, 50 அடி தான் இருக்கும். அந்த மாளிகையிலே விரிக்கப்பட்டிருந்த காப்பட் 360 சதுர அடி. அதிலே தங்கங்கள், அதே மாதிரி முத்துக்களால அந்த காப்பட் செய்யப்பட்டிருந்தது. அந்த காப்பட்டையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் மதீனாவுக்கு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காப்பட்டை பார்த்து கேட்டாங்க சஹாபாக்கிட்ட, இதை நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? ஒரு சிலர் சொன்னாங்க, இதை நாங்க பாதுகாத்து வைப்போம், இதை ஞாபகார்த்தமா வைப்போம். ஹஜ்ரத் அலிட்ட கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு உங்களோட கருத்து என்ன? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதெல்லாம் பாதுகாத்து வைப்பதற்குரிய பொருளே அல்ல. அவங்க கூத்தாடினது, அவனோட அநியாயம் பண்ணினது, அவங்க அட்டகாசங்கள் செஞ்சது, இதெல்லாம் பாதுகாத்து வைப்பதற்கு பொருத்தமே இல்லை. இத சஹாபாக்களுக்கு நீங்க வெட்டி வெட்டி கொடுத்துருங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அந்த காப்பட்டுல ஒரு அடி எனக்கு கிடைச்சது. அந்த ஒரு அடி காப்பட்ட நான் மதீனாவுடைய பஜாரில கொண்டு போய் விற்றேன், 20,000 திர்ஹமுக்கு விற்றேன் என்று குறிப்பிடுகின்றார்கள். கீழே விரித்த ஒரு அடி காப்பட் 20,000 திர்ஹம் என்றார். அவனுடைய தலையில
வைத்திருந்த அந்த கிரீடத்துடைய பொறுமதியை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, அவன் கையில போடக்கூடிய காப்பு கூட கொண்டு வரப்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காப்பு கொண்டு வரப்பட்டவுடன் சுராக்கா இப்னு மாலிக்க சப்தம் போட்டு கூப்பிடுறாங்க, வாங்க சுராக்கா. அவர் யாரு?